உலமாக்களை மறந்துடவார். உலமாக்களுக்கு முழு மனித சமுதாயமும் காதிமீன்கள் ஹிதமத் செய்ய வேண்டியவர்கள். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு ஹிதமத் செய்பவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு காதிமீன்களாக இருக்கிறார்கள், பணிவிடையாளர்களாக இருக்கிறார்கள். குறை கண்டுபிடிக்க வேணும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை துப்புரவுபடுத்துவதற்காக வேண்டி யாரெல்லாம் காதிம்களாக, அது முஅத்தினாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. சில இடங்கள்ல போய் பாருங்க, முஅத்தின் மாதிரி இல்லாத மஸ்ஜிதுகள் நிறைய இருக்கும். அங்கெல்லாம் யாரு வேலை செய்வாங்க? ஊர்ல உள்ள யாராவது ஒரு பலகீனமான ஒருத்தர் வந்து கூட்டுவாரு, துடைப்பாரு, சர்வ சாதாரணமா அவரை கணக்கெடுப்பாங்க. ஏண்டா எங்களை உள்ளத்தில் அது பெருமதியான ஒரு அமலா விளங்குதில்லை. யாராவது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் உனக்கு செலவழி, அவன் பெருமைக்காக செலவழிச்சுட்டு போயிட்டு இருப்பான். இவனை பத்தி பெருமையா பேசுவாங்க. யாராவது இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு கூட்டவரு, தொடக்கிறவரு யாராவது பெருமையா பேசிருக்கிறோமா? எங்கடா இந்த முஅத்தின் குறை வருகிறது, எங்கடா இந்த அசரத்துல குறை வருகிறது, எங்கடா இந்த வேலை செய்யறவன குறை வருகிறது தானே தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மதிக்கிறார்கள் பாருங்கள். ஏன்? பெருமதி தெரியும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பெருமதி தெரிஞ்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமதியை உணர்ச்சினாங்க சமூகத்துக்கு. விளங்குங்க பெருமதியை. அவர்கள் யாரு? ஒரு கருப்பான பெண், கருப்பு பெண். அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்கி துப்புரவு செய்வாங்க. கொஞ்ச நாளா அந்த பெண்மணியை காணல. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க அந்த பெண்மணி? காணலையே, அந்த கருப்பு பெண்ணை காணலையே. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண் மௌத்தா போயிட்டாங்களே. மௌத்தா போயிட்டாங்களா? எதுக்காக வேண்டி நீங்க எனக்கு அறிவிக்கல? சஹாபாக்கள் அத சாதாரண கணக்கெடுத்தாங்க. அது ஒரு கருப்பு பெண், ஒரு சாதாரணமான பெண், எந்த ஒரு அறிமுகமும் பெருசா இல்லாத பெண். ஏன் இந்த பெண்ணை இவ்வளவு பெருசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேர் பண்ணணும்? ஏன் இவ்வளவு கணக்கெடுக்கிறாங்க? சஹாபாக்கள் அதனால சொல்லல, கணக்கெடுக்கல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்ணுடைய கபர் எங்க இருக்குன்னு காட்டிட்டாங்க. போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்ணுடைய கபரை தேடி போய் அங்க போய் துஆ செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த பெண்ணுக்காக வேண்டி ஜனாதா தொழுவிச்சிட்டு வந்தாங்க. அப்ப பாருங்களேன் எவ்வளவு மதிச்சிருக்கலாம். காரணம், ஹிதமத் செய்றவங்க, பணிவிடை செய்பவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியப்படுத்தி